என்னுடைய திரைத்துறை அனுபவம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து, அரசியல் பேசிய காலகட்டத்திலிருந்து நான் சந்தித்திராத ஒரு புதிய மேடை இது. எனக்கு ஒரு புது அனுபவம் இந்த மேடை. படம் பற்றி பேசுகிறதா, நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை பற்றி பேசுகிறதா, இந்த இக்கட்டான சூழலில் என் மீது பேரன்பு கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னுடைய நட்புகளை பற்றி பேசுவதா அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய குழப்பம்தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் பிளாங்காக தான் இருக்கேன். என்ன பேச போகிறோம். ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, நான் யார் அப்படின்னு இப்போ நான் என்ன நானே யோசிச்சுக்கிட்டே இருந்தா, ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல. அவர் அக்கினியில் மிதந்து தன்னுடைய கற்பையை நிரூபித்தார். அவராவது ஒரு முறை நிரூபித்தார். நான் வார வாரம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறேன். நிறைய சொல்லிட்டாங்க. நான் இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தினுடைய 2வது விழா இது, 2வது பத்திரிகையாளர் சந்திப்பு. இதே இடத்தில் தான் மாயவளை திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தினோம். அங்கிருந்து தான் தொடங்கினது. பல பருத்தி வீரன் மாயவளையில் தொடங்கும் போது பருத்தி வீரன் வந்துச்சு. இப்போ வேற வேறையில் வந்து நிற்கிது. அந்த படத்தில் இயக்குனர் இந்த உட்காந்துருக்காரு அமைதியா, ரமேஷ் பாலகிருஷ்ணன். நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்ய போய் அது ஏதோ ஒரு பிரச்சனையை தொடங்கி அது எங்கெங்கேயோ போய் நீதிமன்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது, சரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது, இரவின் மிகப்பெரியவனுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போகும்போது ஒரு 8-10 நாள் தான், 10 நாளுக்கு தான் படம் முடிஞ்சிடும். அந்த படம் முடியும் போது ஒரு புது பிரச்சனை தொடங்குச்சு. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தோணுனது, இது என்ன நடக்குது இங்கே, என்னை சுற்றி என்ன நடக்குது, எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு பழனி பண்ணதான் சொன்னேன். நான் ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். நான் என்ன நடக்குது, இது ஏன் நடக்குது, யாருக்கு நடந்தது, எதுக்கு நடந்தது, எதை நோக்கி போகுது, ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டேன். கோகுலம் ஸ்டுடியோவில் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு, அந்த செட்டு இன்னும் இருக்குது, பல பேருக்கு தெரியாத தகவல். ஒரு ஹைகோர்ட்டு செட்டு ஒன்று மிக தத்ரூபமாக போட்டு மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம். செகண்ட் டே அந்த ஷூட்டிங் நடக்கலை. அன்றைக்கு இரவிலிருந்து தொடங்குச்சு பிரச்சனை. அப்போ நான் சொன்னேன், பழனி பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று, ஒரு லெட்ரு மாதிரி கொடுத்துருவோம், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு. அப்போ சொன்னார் பழனி பண்ணியா, விடுங்க, எனக்கு சொல்லுவாங்க, ஒரு 4 நாளில் சரியாயிரு, நீங்கள் பாட்டுக்கு போங்கன்னாரு. இல்லை கரு, எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை. அவர் ரொம்ப எளிதாக கிடக்கணும்னு சொன்னார். இல்லை கரு, எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை, நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 2 நாள் அப்படியே கூடுதலாச்சு, 3ஆவது நாள் கூடுதலாச்சு. அப்புறம் ஒரு அறிக்கை கொடுத்துட்டேன். நான் அறிக்கை கொடுத்த உடனே அறிக்கையிலிருந்து யார் அதுக்கு எதிர்கருத்து வருதுன்னு பார்த்தா, கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக 2014க்கு பின்னால் நான் பேசிய அரசியலில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத, என்னோடு நேருக்கு நேர் போரிட, கருத்தியல் ரீதியாக போரிட முடியாத அவர்கள் கூட வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வந்து புதுசாக தகவல்களை சொல்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான் அவர் ஓடிட்டாருன்றான், ஒருத்தன் எஸ்கேப்புன்றான், தலைமறைவாயிட்டாரு, எங்கே இருக்காருன்னு தெரியலைன்றான், என்னத்தையோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ தான் நான் இங்கேருந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாண வீட்டில் இருந்து அப்போ நான் இங்கே இருக்கும்போது இந்த செய்தி வருது, அவர் அமீர் தலைமறைவு அப்படின்னு.